வணக்கம். நியூஸ் வெஸ்டின் உலக முக்கிய செய்திகள். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் மாநாட்டினிடையே உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. சுமார் 35 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் போரை முடிவு கொண்டு வருவது குறித்து இரண்டு தலைவர்களும் தீவிரமாக ஆலோசித்தனர். இச்சந்திப்பின் போது உக்ரைன் மோதலுக்கு அரசியல் மற்றும் ராஜேந்திர ரீதியில் தேர்வு காண ரஷ்யா தயாராக இருப்பதை அமைச்சர் லாவ்ரோவ் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். தெற்கு தாய்லாந்தின் நராதிவாட் மாகாணத்திலுள்ள புகி தா சாமி பாதுகாப்பு சோதனை சாவடி மீது தீவிரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 5 தாய்லாந்து இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் 22ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு நிற உடையில் பிக்அப் ட்ரக் மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் வந்த சுமார் 10 பேர் கொண்ட ஆயுதமேந்திய கும்பல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 45வது ரேஞ்சர் ரெஜிமெண்ட் வீரர்கள் மீது பைக் குண்டுகளை வீசியும் துப்பாக்கிகளால் சுட்டும் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பின்னர் அங்கிருந்த AK-47 ரக துப்பாக்கிகள், குண்டு துளைக்காத சட்டைகள் மற்றும் மொபைல் போன்களை பறித்து கொண்டு அந்த கூட்டத்தினர் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தாய்லாந்து அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு நாட்டின் பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட தீவிரவாத அச்சுறுத்தல் என்றும் அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளை சீர்குலைக்கும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் 2027ஆம் ஆண்டுக்கான தேசிய பாதுகாப்பு அதிகாரமளிப்பு சட்ட மசோதா 212 என்ற குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிய $1.5 டிரில்லியன் இராணுவ வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் $1.15 டிரில்லியன் மதிப்பிலான இந்த மசோதா முதன்மையான ஈரானுக்கு எதிராக போருக்கான நிதியுதவியையும் அமெரிக்கா இஸ்ரேல் இராணுவ தொழில்நுட்ப கூட்டுறவை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஆளுங்கட்சியான குடியரசுக் கட்சியின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். போருக்கான அதிகப்படியான செலவு மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி குறைப்பு ஆகியவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இஸ்ரேலுடனான இராணுவ விநியோக சங்கிலி மற்றும் தொழில்நுட்பங்களை இணைக்கும் பிரிவு 219 நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என குடியரசுக் கட்சியின் தோமஸ் மாசிய போன்ற சில பிரதிநிதிகளை விமர்சித்துள்ளனர். தங்களால் கச்சா எண்ணெய் விற்க முடியாவிட்டால் பிராந்தியத்திலுள்ள எந்த நாடும் அதனை விற்க முடியாது என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரும் அந்நாட்டின் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் ஹாலிபாப் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பத்தில் பதிவிடும் போது, இந்த போரின் நிலைப்பாடு மிக தெளிவானது. ஒன்று அனைத்தும் அல்லது எதுவுமே இல்லை. நாங்கள் எண்ணெய் விற்க முடியாத ஒரு பிராந்தியத்தில் வேறு யாரும் எண்ணெய் விற்க முடியாது. ஈரானின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படாவிட்டாலும் எந்த ஒரு உள்கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்காது. அதேவேளை அமெரிக்க படைகள் இல்லாத சூழலில்தான் அந்த ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பானதாக இருக்கும். அந்த நீரிணையின் நிலைமை மீண்டும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என்பதை நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் கடக்கும் வர்த்தக கப்பல்களை தெஹ்ரான் தாக்கும் ஒவ்வொரு நேரமும் ஈரானிய பாலம் அல்லது மின் உற்பத்தி நிலையத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்த சில மணி நேரங்களிலே ஈரானின் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏமனின் கவுதி குழுவின் அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களை தொடர்ந்து செங்கடலில் பல எண்ணெய் கப்பல்கள் தங்கள் பாதையை மாற்றிக்கொண்டன அல்லது திரும்பி சென்றன என்று கப்பல் கண்காணிப்பு தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. பாப் அல் மண்டாப் நேரணியை தவிர்ப்பதற்காக சில கப்பல்கள் புதன்கிழமை தங்கள் திசையை மாற்றிக்கொண்டதாகவும் அவற்றில் 2 சூயஸ் கால்வாயை நோக்கி வடக்கு திசையில் சென்றதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சின் லாங் யாங் மற்றும் ரோடோஷ் கப்பல்கள் தங்கள் பாதையை திருப்பியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செங்கடலின் தெற்கு நுழைவாயிலை அடைவதற்கு முன்பே இந்த கப்பல்கள் தங்கள் பாதையை மாற்றியதாக கூறப்படுகிறது.
மேலும் நியூ சாம்பியன், சின்டாங் யாங், நியூ பிரைம் மற்றும் தேஷ் பிராட் ஆகிய கப்பல்களும் தங்கள் பாதையை மாற்றிக்கொண்டதாகவும் அதே நேரத்தில் லியூ ஜியாங்கோ என்ற வாகன கப்பலும் திரும்பி சென்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கோடீஸ்வர தொழிலதிபர் பாரிஸில் உள்ள ஆடம்பரம் தங்கும் விடுதியில் தான் கொண்டு வந்த கைப்பை மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளார். காணாமல் போன பையில் மொத்தமாக 1.3 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள உயர்தர நகைகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன பொருட்களில் சுமார் 8 லட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள வைர மோதிரம் உள்ளிட்ட பல விலை உயர்ந்த நகைகள் இருந்ததாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயணத்தின் எந்த கட்டத்தில் கைப்பை மாயமானது என்பது இதுவரை உறுதியாக தெரியாத நிலையில் சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். சவுதி அரேபியாவின் எண்ணெய் விநியோகத்த பாதைகளை பயன்படுத்தும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என ஏமனின் கவுதி அமைப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செங்கடல் பகுதியில் ஈரான் ஆதரவு பெற்று ஏமனின் கவுதி அமைப்பினர்களின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதனால் சவுதி அரேபியா வழியாக இந்தியாவுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருள் ஏற்றி வந்த 2 வர்த்தக சரக்கு கப்பல்கள் நடுவழியிலேயே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. எனவே காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை இலக்கு வைக்கும் கவுதியினர் சவுதி அரேபியாவின் எண்ணெய் விநியோக பாதைகளை பயன்படுத்தும் கப்பல்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என உத்தியோகபூர்வ எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அச்சுறுத்தல் காரணமாக தற்போது ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்து சுற்றி மிக நீண்ட சுழற்சி பாதையில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்றை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. அமெரிக்க எரிசக்தி திணைக்கள செயலாளர் கிரேஸ் ரைட் மற்றும் சவுதி எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் ஆகியோர் அமைதியான முறையில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திலும் அதனுடன் இணைந்த இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்காவின் எரிசக்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சவுதி அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரிய அளவிலான அணுகலை அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் வழங்குகின்றது. இந்த ஒப்பந்தமானது அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகிய 2 உடன்படிக்கைகளையும் கொண்டுள்ளது. உலகளாவிய அணு ஆயுத பரவல் தடுப்பு தரநிலைகளை இது வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் தவித்து வரும் கியூபா நாட்டுக்கு 965 கோடி மதிப்பிலான பிரமாண்ட மனிதாயமான உதவி திட்டத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக பகை நீடித்து வரும் நிலையில் கியூபாவில் தவிக்கும் சாமானிய மக்களுக்கு உதவும் நோக்கில் இந்த உதவி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதற்கட்டமாக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய முதல் நிவாரண விமானத்தை அமெரிக்கா கியூபாவுக்கு அனுப்பியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் போர் பதற்றம் தொடர்ந்தும் தீவிரமடைந்து வரும் நிலையில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. மேலும் 6 வார காலத்தில் பதிவான மிக உயர்ந்த விலை மதிப்புகளை குறிக்கும் வகையில் உலக சந்தையின் பிரதான பிராண்ட் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $98 எல்லையை தாண்டியுள்ளதுடன் WTI மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $90 தாண்டியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.